காலையில எழுந்ததுமே வாசல் பெருக்கி கோலம் போட்டு விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி அடுப்புல சாதம் வச்சுட்டு தான் வந்தேன். கரெக்ட்டா வந்த உடனே வடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போறேன். தம்பியோட லஞ்சுக்கு இத தான் குடுக்கணும். அப்புறம் காய்கறி வண்டி வந்துருச்சு. அதில தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே வாங்கி வச்சாச்சு. சரி குட்டி ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க. அம்மா வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்ற நற்பாசையெல்லாம் வீணா போயிருச்சு. அப்புறம் 1 மாசம் எப்படி போச்சுன்னு தெரியல. இனியாப்பா கரெக்ட்டா கயிறு பறிக்க போடுறதுக்கு வந்துட்டாரு. அம்மா வீட்டு சைடு வந்துட்டு கேட்டிருந்தாங்க, "கயிறு பறிக்க வந்து போடுங்க. அம்மா வீடு தானே வந்து போடணும்." கேட்டிருந்தாங்க. அவங்க நாங்க இப்ப தான் சீர்லாம் குடுத்தோம். உடனே எங்களால செய்ய முடியாது. நீங்க இப்போதைக்கு போடுங்க. அதுக்கப்புறமா பொண்ணுக்கு நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. இனியாப்பாவும் சரி நீங்க எப்போ போடுறீங்களோ போட்டுக்கோங்க உங்க பிள்ளைக்கு அப்படின்ட்டு அவங்களே மணி எல்லாமே எடுத்து அம்மா வீட்லேருந்து எப்படி நமக்கு வந்து சீர் செய்வாங்களோ அதே மாரி எல்லாருக்கும் அந்த தட்டு வரிசைலாம் வச்சு எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து அத்தை போ வேணான்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இனியாப்பா ஆல்ரெடி கேட்டு 2 பேருக்கும் எனக்கும் அத்தைக்கும் சேர்த்து டிக்கெட்லாம் புக் பண்ணி தான் வந்திருந்தாரு. அன்னைக்கு நைட்டே ட்ரெஸ் எல்லாம் அவசர அவசரமா எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னைக்கு கிளம்பிட்டோன்னு சொன்னோனே எனக்கு ஒரே ஜாலியா இருந்துச்சு. மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன் அப்படின்ற மைண்ட்ல நல்லா ஜாலியா கிளம்புனேன். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் சுத்தமா பிடிக்கல. ஏன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா!